வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா அதில் தான் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இதை நீங்கள் வச்சு ஒரு வாரம் நாள் சாப்பிட்லாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10 பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும். வித்தவுட் தண்ணியில் வாட்டர் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. 10 நாள் கூட வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஆற வச்சு ஸ்டோரேஜ் பண்ணியாச்சுன்னா, நம்ம எங்கே டூர் போகிறோம், பிக்னிக்கு இல்லை லாங் ட்ராவல் பண்ணுறப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுடு சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.